என் ஆருயிர் இளவல் தமிழ் பேரினத்தினுடைய எதிர்கால நல்வாழ்விற்கு அரும்பாடு ஆற்றி வருகிற நாம் தமிழர் அரசியல் புரட்சி படையில் ஈடு இணையற்ற இனமான தம்பி தளபதி தமிழினத்தின் அறிவு பிள்ளை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு கேட்டு நிற்கிறேன். வெற்றி கொண்ட விநாயகர் திருக்கோயில் வாசலில் நின்று என் தம்பிக்கு வாக்கு கேட்கிறேன். நாங்கள் கேட்கிற வாக்கு எதிர்கால தலைமுறையின் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்களும் என் அன்பு தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த பின்புலமும் இல்லாது பணம் இருந்தால்தான் தேர்தலில் நின்று வெல்ல முடியும், இல்லை அமைச்சர் மகனாக இருக்க வேண்டும், அல்லது எம்எல்ஏ மகன் எம்பி மகனாக இருக்க வேண்டும். பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. இந்த நிலையை மாற்றியாக வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு இங்கே நிற்கிறோம். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருக்குமானால் இந்த நிலத்தில் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதமில்லத்து போன்ற தலைவர்கள் நமக்கு தோன்றி இருக்க முடியாது. தாத்தா காமராஜர் வந்திருக்க முடியாது. தெய்வ திருமகனும் தாத்தா முத்துராமலிங்கத்தை வந்திருக்க முடியாது. செல்வந்தராகத்தான் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் பிறந்தார். ஆனால் வாக்குக்கு காசு கொடுத்தாரா? இலவசமாக அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று அறிவித்து வாக்கு சேகரித்தாரா? இந்த நாட்டில் தான் போட்டியிட்ட தொகுதிக்கே போகாமல் ஒரு மகன் வென்றார் என்றால் அது நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள் நமக்காக. நம்முடைய பாட்டன் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் எவ்வளவு பெரிய செல்வந்தன். தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவரும் வழக்கறிஞர். ஒரு பிறவி பணக்காரன். இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக எல்லா சொத்துக்களையும் விற்று செலவழித்து விட்டு கடைசியாக வறுமையை போக்க வழி இல்லாமல் மண்ணெண்ணெய் விற்றார் என்றால் யாராவது நம்ப முடியுதா? இந்த மண்ணுக்காக பாடுபட்டு மண்ணெண்ணெய் நிற்கிற நிலைக்கு வந்த நம்முடைய பாட்டனுக்கு என்ன இங்கே மதிப்பும் செல்வாக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் சொத்தெல்லாம் விற்று நாட்டுக்கு செலவழித்துக் கொண்டிருந்த காலத்தில் சொத்தா வாங்கி சேர்த்து கொண்டிருந்த ஈவேரா ஐயாவுக்குத்தான் இந்த நாட்டில் மதிப்பும் செல்வாக்கும் இருக்கிறது. இப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற என் இன சொந்தங்களுக்கு இடையில் பிறந்த பிள்ளைகள். இதை எப்படியாவது மாற்ற முடியாதா? இந்த துயர துன்பங்களை விரட்ட முடியாதா என்று ஏக்கத்திலும் தவிப்பிலும் இந்த களத்தில் நிற்கிறோம். இன்று நேற்றல்ல, 15 ஆண்டுகளாக நிற்கிறோம். 15 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலிலே 10வது ஆண்டாக இப்போது நிற்கிறோம். 4 முறை தோற்று இருக்கிறோம். யாரிடம்? உங்களிடத்தில். தோற்கடித்தது யார்? என்னை பெற்றவர்கள். தோற்கடித்தது யார்? என் உடன் பிறந்த நீங்கள். யாருக்காக? தீயவர்களுக்கு, திருடர்களுக்கு, அயோக்கியர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு அருமை பிள்ளைகளை தோற்கடித்து தெருவில் போட்டவர்கள் நீங்கள். வந்தவனையெல்லாம் நம்பிய நீங்கள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் நம்பாமல். இதுதான் பெரும் துயரம், பெரும் கொடுமை, பெரும் துரோகம். ஆனாலும் எல்லோரும் எங்களை கைவிட்டார்கள் என்றில்லை. நாங்கள் நம்பிய மக்கள், எங்களை தன்மானமுள்ள இனமானமுள்ள தமிழ் மக்கள் கைவிடவில்லை. 2016 போட்டியிட்டோம். 4.5 லட்சம் வாக்கை தந்தார்கள். 4.5 லட்சம் வாக்கை பெற்றபோது நாம் தமிழரெல்லாம் ஒரு கட்சியா என்றார்கள். 2019 போட்டியிட்டோம். 18 லட்சம் வாக்கை தந்தார்கள். 4.5 லட்சம் எங்கே? 18 லட்சம் எங்கே? இந்தியாவை யார் ஆளுதுங்கிற தேர்தலிலே வாக்கை உயர்த்தி என் மக்கள் எங்களை நம்பிக்கையை கொடுத்தார்கள். திருப்பி 21 போட்டியிட்டோம். 30 லட்சம் வாக்கை செலுத்தி 3வது பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்தார்கள். பிறகு 24 இந்தியாவை யாரால் என்பதில் நாங்கள் போட்டியில் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு 36 லட்சம் வாக்கை கொடுத்து 3வது பெரிய கட்சியாக்கி தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியாக கொண்டு வந்தார்கள். அன்று வாக்கு செலுத்தும் போது, இதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தும் போது எந்த பெட்டியில் எங்கு நம் சின்னம் இருக்கிறது என்று தேடினீர்கள். இன்று தேடக்கூடாத நிலைக்கு என் பிள்ளைகளை வைக்க வேண்டும் என்று முதல் பெட்டியில்
என் தம்பிக்கு முதல் முதல் இடத்தில் வாக்கு வருகிற அளவிற்கு நீங்கள் கொண்டு சென்றீர்கள். எனக்கு கூட 2வது இடத்தில் இருக்கு, என் தம்பிக்கு முதல் இடத்தில் இருக்கிறது. நாங்கள் இருவரும் ஒரே ரத்தம், ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு ஒரு தாத்தன் இருந்தான், அவன் பெயர் கண்ணியமிக்க காயிதே மில்லத். அவன் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வரலாம் என்று விடுதலை பெற்ற பிறகு ஒரு விவாதம் நடக்கிறது. அதிலே ஒரு கருத்தை வைக்கிறார்கள், இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று. அப்போது ஒரு மகன் எழுந்து பேசினான், இந்திய மொழிகளின் மூத்த மொழி, தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். இந்திய மொழிகளின் மூத்த மொழி, தொன்மையான மொழி தமிழ்தான். அதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது. எனவே தமிழ்தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொல்றார். அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று அமர்கிறார். நேரு எழுந்து, சாய்பு, நீங்கள் ஊர்தை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேட்டவுடன் தாத்தா எழுந்து சொல்கிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அம்மா என்று அழைப்பதற்கு முன்பே, அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். புரித? அந்த தாத்தாவின் பேரன்கள் நாங்களும் நீங்களும். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் இனத்தில் அவ்வப்போது மகத்தான புரட்சியாளர்கள், போராளிகள் தோன்றுவார்கள். அதில் ஒருவன் தோன்றினான். அவன்தான் சொன்னான், என்னரும் தமிழ் சொந்தங்களே, இனப்பற்று மொழிப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி மொழி வெறி கொள்ளுங்கள். ஏனென்றால் இனப்பற்று மொழிப்பற்று கொண்டால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், இல்லை நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். இன வெறி மொழி வெறி கொண்டால் நீங்கள் ஆள்வீர்கள் என்றான். நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து விரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமையடைவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றான். இந்த தத்துவத்தை ஏற்ற பிள்ளைகள் நானும் என் தம்பியும், என்னோடு நிற்கிற என் உடன் பிறந்தார்களும். இந்த தத்துவத்தை எங்கள் நெஞ்சுக்குள் விதைத்த மகத்தான புரட்சியாளன், எங்கள் முன்னவன், புனிதமான போராளி பழனிபாபா என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கேட்டான் ஒரு கேள்வி, மானமுள்ள எவனாவது ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று. இன்றும் போடுகிறார்கள். மானமுள்ள தமிழர்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் போடாம இருக்கிறதுக்கு. அவர் வருந்தி சொல்கிறார், 25 ஆண்டுகளாக இந்த திமுகவுக்கு தானே அத்தா போட்டோம், அவன் நமக்கு முதுகுல குத்தின துரோகத்தை தவிர என்ன செய்தான் என்று. இன்னும் இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது சாபம் உண்டாவதாக என்று. ஊழல் லஞ்சம் நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொல்லவில்லை, பெறுகிறவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுக்கிறீர்கள். அந்த சாபமும் உங்கள் மீது பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், தயவு செய்து அவர்களுக்கு வாக்கு போடாதீர்கள் என்று கெஞ்சுகிறோம். இங்கே நம்முடைய ஆயர்கள், அருமை பெருமக்கள், நல்வழி நடத்த வேண்டிய மேய்ப்பர்கள், மக்களை நல்வழி காட்டி வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆயர் பெருமக்கள், தீய ஆட்சியை செய்கிற இந்த திமுக, இந்த காங்கிரஸ், இந்த அதிமுக, இந்த கட்சிகளுக்கே திரும்ப திரும்ப நம்மளை வாக்கு செலுத்த சொல்லி அவர்கள் அறிவுறுத்தி அவர்களுக்கே வாக்கை கொடுத்து வலிமையை சேர்த்துவது நல்வழி நடத்துவதாகாது. எனவே அறிவார்ந்த பெருமக்களை, உங்கள் அறிவிற்கு, உங்கள் மனச்சான்றுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள். இந்த தேர்தலில் மகத்தான மாற்றத்தை நிகழ்த்த காலம் உங்களுக்கு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. வரலாறு ஒரு பெரிய வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறது. கடையநல்லூரிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் எல்லாம் பாருங்கள், அவர்கள் ஒன்றும் புதியவர்கள் இல்லை, ஏற்கனவே நின்றவர்கள், வென்றவர்கள். என்ன இந்த தொகுதிக்கு வேலை செய்திருக்கார்கள், உழைத்திருக்கார்கள் என்று பாருங்கள். என் தம்பி சொன்னான், மதிப்பிற்குரிய புரோகிதர்கள் கூட 60,000 திருமணங்கள் 70,000 திருமணங்களை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஓட்டை போட்டு எம்எல்ஏ ஆக்கி விடலாமா? இது ஒரு சேவையா? இது ஒரு சேவையா? தயவு செய்து இந்த நீங்க ஓட்டு போடாம குவார்டர் அடிச்சு கூட பாடுங்க. இந்த திமுக காங்கிரஸ் பிஜேபிக்கு தயவு செய்து போடாதீங்க. இந்த டிவிக்கு ஒரு புதுசா கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க.
எதுக்குடா வந்தீங்கன்னா டிவிக்கே நான் கூட அப்படி ஓரமா போய் இருந்து வீங்கடா. அனிலா எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என் அருமை சொந்தங்களே. உங்களுக்கு முன்பு பிறந்தவன், உங்கள் உடன் பிறந்தவன், நீண்ட காலமாக இந்த மண்ணு மக்களும் தூக்கி சுமக்கிற காயத்தை என் நெஞ்சில் சுமக்கிறவன் என்கிற பொறுப்பில் இந்த உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீங்கள் சாதி மதம் பார்த்து வாக்கு செலுத்தினீர்கள் என்றால், சாதி அரசியலாகும் என்றால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்துப்போகும். என் வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதம் அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வரும் என்றால் அங்கு புனிதமான மனித நேயம் மரணித்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மக்களுக்கான சேவை என்பது செத்து போய் அந்த பணத்தை முதலீடு செய்கிறவனுக்கான லாப தேவை பிறந்துவிடும். பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். அப்போ இது மூன்றையும் கடந்து சிந்திக்க வேண்டும். எங்களை மதம் பார்க்காதீர்கள். நாங்கள் முன்வைக்கிற மனித நேயத்தை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு சாதி தேடாதீர்கள். சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பாருங்கள். எது வேண்டும் என்று பாருங்கள். தகுதி எதை பார்க்கிறீர்கள்? சாதியையா மதத்தையா? அல்லது தகுதி பார்த்து கற்ற கல்வி எடுத்து வைக்கிற கருத்து எதை பார்த்து வாக்கு செலுத்த போகிறீர்கள்? எதை பார்த்து? நாங்கள் கோடிகளை கொட்டவில்லை, உயர்ந்த கொள்கையை. நாங்கள் காசை முன்வைக்கலை, ஆக சிறந்த கருத்தை முன்வைக்கிறோம். அதை கவனியுங்கள். நாங்கள் பேசுவது சரியாக இருந்தால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இல்லை பிறர் பேசுவது சரியா இருந்தால் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அவ்வளவுதான். எங்களுக்கே வாக்கு செலுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. நீங்களும் நாங்கள் கேட்டு செலுத்தவில்லை. அதனால் சரியானதைத்தான் நீங்கள் இதுவரை செய்திருக்கிறீர்கள். தேர்தலில் மட்டும்தான் சரியானதை செய்யவில்லை, தேர்வு செய்யவில்லை. ஒரு பொண்ணுக்கு பையன் பார்க்க போனால் நல்ல பையன், பையனுக்கு பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, சாப்பிட போனால் நல்ல உணவகம், நல்ல விடுதி, நகை வாங்க போனால் நல்ல நகைக்கடை, துணி வாங்க போனால் நல்ல துணிக்கடை, மாடு வாங்க போனால் நல்ல மாடு, ஆடு வாங்க போனால் நல்ல ஆடு. எது ஒன்றிலையும் நல்லதை தேடுகிற நீங்கள் நல்லதை தேர்வு செய்கிறேன் சொந்தங்கள். 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனில் மட்டும் ஏன் நல்லவர்களை தேடவில்லை? ஏன்? எதனால்? கருணாநிதி மகனாக இருந்தால் தகுதி வந்து விடுகிறதா? ஐயா ஸ்டாலின் மகனாக இருந்தால் தகுதி வந்து விடுகிறதா? நாங்கள் சாதாரண தாய் தந்தையருக்கு பிறந்ததனாலே எங்களுக்கு தகுதி இல்லை என்றாகி விடுகிறதா? நாங்கள் வெல்லவில்லை என்றால் என் முன்னாடி நிற்கிற என் தம்பிக்கும் தங்கைக்கும் ஒரு நாள் நானும் வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எப்படி வரும் என்பதை என் உடன் பிறந்தார் சொல்லுங்கள். காசு கொடுத்தால் தான் வாக்கை பெற முடியும், வெல்ல முடியுங்கிற நிலை இருந்தால் நமக்கு ஒரு பெருந்தலைவன் காமராஜர் கிடைத்திருப்பாரா? நமக்கு நம் தாத்தா கக்கன் கிடைத்திருப்பாரா? நமக்கு நம் தாத்தா ஜீவானந்தம் கிடைத்திருப்பாரா? நமக்கு நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக கிடைத்திருப்பாரா? நீங்கள் இன்னுமா இதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எவன் அதிக இலவசம் தருகிறானோ அவனுக்கு வாக்கு செலுத்துகிற முறையை நீங்கள் கடைபிடிக்க போறீர்களா? எவன் 1000 2000 தருகிறானோ அதை வாங்கிட்டு வாக்கு செலுத்த வேண்டும் என்று முடிவெடுக்க போறீர்களா? தயவு செய்து மாற்றுங்கள். நீங்கள் தொழுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், வழிபடுகிறீர்கள், பிடித்த இறையை வேண்டுகிறீர்கள், இதே விநாயகர் கோயிலில் வேண்டுகிறீர்கள். என்ன சொல்லி வேண்டுகிறீர்கள்? என்ன சொல்லி இதே இந்த கொடுமையான ஆட்சி தொடர வேண்டும் அப்படியா? இந்த ரேஷன் கடையில் இத்து புத்து போன அந்த கேடுகட்ட அரிசியை சாப்பிடுற நிலையில் எங்களை வைக்க வேண்டும். 1000 2000க்கு என் அம்மா அக்காவை கையேந்திர நிலையில் வைக்க வேண்டும். இப்படியா வேண்டிக் கொள்கிறீர்கள்? எதை வேண்டிக் கொள்கிறீர்கள்? விளை வைத்த நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் சேமிக்காத இந்த அரசு தொடர வேண்டும் என்றா? சாராய கடை திறந்து வைத்து பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கை தாலி எடுத்த இந்த அரசு தொடர வேண்டும் என்று வேண்டுகிறீர்களா? எதை சொல்லி ஜபிக்கிறீர்கள்? எதை சொல்லி தொழுகிறீர்கள்? எதை சொல்லி வழிபடுகிறீர்கள்? எதற்காக வேண்டுகிறீர்கள்? நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே. எது நல்லது? 25 ஆண்டுகள் ஐயா கருணாநிதி ஆட்சியில் வாழ்ந்தீர்கள். 20 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்தீர்கள். 4.5 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி ஆட்சியில், 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் என்ன வளர்ச்சியை கண்டீர்கள்? என்ன வாழ்ந்தீர்கள்? 1000க்கு கையேந்தி நீங்கள் இப்போ 2000க்கு எந்துகிறீர்கள். வளர்ந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். படித்த உங்க பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க கல்வி இருக்கிறதா? தரமான கல்வி. படித்தால் வேலை இருக்கிறதா? எல்லா வளங்களும் இருந்து பாலைவன நாட்டிற்கு வேலைக்கு நம் பிள்ளைகள் போக வேண்டிய நிலைமை ஏன் வந்தது?
ஒரே ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு, கடல் அமைத்து வைத்துக்கொண்டு சிங்கப்பூர் தன் நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து உலக நாட்டு இளைஞனுக்கெல்லாம் வேலை கொடுக்கிறானே எப்படி? இவ்வளவு வளம், நிலம் இருக்கு, கடல் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, எல்லாம் இருந்து நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன்? நான் ஏன் ஏழ்மையில் இருக்கிறேன்? நான் ஏன் பசியோடு இருக்கிறேன், பஞ்சத்தில் இருக்கிறேன்? யாரு காரணம்? யாரு காரணம்? பொறுப்பற்ற தலைவர்கள், ஊழல், லஞ்ச நிர்வாகம், இதுதான் காரணம். இதை யார் மாற்றுவது? படித்தவன், கற்றவன், சிந்திக்கிறவன். கற்றவன் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் நீங்கள் அரசியல் வேண்டாம், நாம் ஒருவன் ஓட்டு போட்டால் நாடு மாறிவிடும் என்கிறீர்கள். மாறும், மாறும், ஒவ்வொன்றாகத்தான் மாறும். எவ்வளவு பெரிய பயணமானாலும் ஒரு காலடி தளத்தில் தான் தொடங்க வேண்டும். எவ்வளவு பெரிய மாறுதலானாலும் நம் ஒற்றை விரலில் தான் தொடங்கியாக வேண்டும். எனவே என் உடன் பிறந்தார்களே, கடையநல்லூருக்கு இப்படி என்னால் முடிந்த ஒரு கொடையை, அறிவு கொடையை, என் ஆருயிர் இளவலை உங்களுக்கு வேட்பாளராக தந்திருக்கிறேன். இவன் வேட்பாளர் என்று நினைக்காதீர்கள். உங்கள் உடன் பிறந்தவன், உங்களுக்கானவன். அவனைப் போல அறிவு செறிவும் தன்னலமற்று உழைக்கிற துணிவும் மன நேர்மையும் எவருக்கும் இருக்க முடியாது. இறையச்சம் கொண்டவன், ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவருக்கு தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டான், எவனுக்கும் பயப்பட மாட்டான். அவனுக்கு ஓரிரை, ஒரே வழி, நபிகளின் மொழி, அதுதான் அவனுடைய மனச்சான்று. அதன்படிதான் அவன் நடப்பான், அவன்படிதான் நடப்பான். அவன் எல்லாவற்றையும் கடந்து தன் மக்களை நேசிப்பான். அதை கவனிங்கள். நபிகள் என்ன சொல்கிறார்கள்? அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு. அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுகிற மறையை ஏற்ற நீங்கள், இந்த மார்க்கத்தை ஏற்ற நீங்கள், சொந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டாமல் நிராகரிப்பது எந்த வழியில் நியாயம்? திமுக தான், ஐயா கருணாநிதி தான், ஐயா ஸ்டாலின் தான் என் இஸ்லாமிய சொந்தங்களை, என் கிறிஸ்தவ சொந்தங்களை பாதுகாப்பார்கள் என்று நம்புகிறீர்கள். அப்ப அல்லாஹ் நம்மை பாதுகாக்க மாட்டாரா? கர்த்தர் நம்மளை காக்க மாட்டாரா? திருமுருக பெருமானும் ஆதி சிவனும் நம் பாட்டனும் நம்மளை பாதுகாக்க மாட்டார்கள். இந்த கருணாநிதி குடும்பம் தான், இந்த அதிமுக தான் நம்மளை பாதுகாக்கும். இவன் சொல்லுவான் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். ஏண்டா பயந்த கோல கோல பரதேசிகளா, கோல பரதேசிகளா, எனக்கு போடு பிஜேபி வராதுன்னு சொல்லு, அப்ப கூட சொல்லு பரவாயில்ல. சீமானுக்கு போட்டா பிஜேபி பரதேசி, சீமானுக்கு போட்டா சீமான் தாண்டா வருவான். ஏண்டா என் வீட்டுல சுவிட்ச போட்டா ஓ வீட்டுல விளக்கறி? எப்படிப்பட்ட முட்டாப்பைய கூட்டத்துல நம்பிக்கிட்டு நீங்க இதையே சொல்லி பல வருஷமா கிறிஸ்தவ இஸ்லாமியிட்ட போய் சீமானுக்கு போடாதீங்க பி டீம். அப்ப நீங்க, நான் தான் ஏ டீம், அவன் தான் ஏ டீம். நாங்க சொன்னா நம்பல. அவங்க கூட்டணி கட்சியிலே இருக்கிற மேற்கு வங்கத்தின் முதல்வர் அம்மா மம்தா பானர்ஜி சொல்றாங்க, பிஜேபியும் இந்த திமுகவும் ரகசிய கூட்டணி, ரகசிய உடன்பாடு. என்னை தோற்கடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 500 அதிகாரிகளை இங்கே நியமித்திருக்கிறார் ஸ்டாலின். பாருங்க, பேசியிருக்காங்க. பக்கத்துல இந்த இருக்கு, பக்கத்துல கேரளா, பினராயி விஜயன் அவர் இந்த பிஜேபியை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் தான் சரியான ஆள் நினைக்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை எதுவும் இல்லை. அவன் என்னை வீழ்த்துறதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு. பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஏன் வரணும்? பிஜேபி எதிர்ப்பில் காங்கிரஸை எப்படி நீ புனிதப்படுத்துகிறாய்? எப்படி? திமுக எதிர்ப்பில் அதிமுகவை எப்படி புனிதப்படுத்துகிறாய்? அதிமுக எதிர்ப்பில் திமுகவை எப்படி புனிதப்படுத்துகிறாய்? பிஜேபி எதிர்ப்பில் எப்படி நீ திமுகவை புனிதப்படுத்துகிறாய்? 4 பேரும் சம தராசில் வச்சு வீழ்த்த வேண்டிய அயோக்கியர்கள் என்பதை என் அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். நான் பழச்சாறு குடிக்கும்போது, காலையில் குடிக்கும்போது ஏபிசிடி என்று ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். தெரியும் உங்களுக்கு? ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த பேரிச்சம்பழம், ஆமா டேட்ஸ், இது 4 தான் ஏபிசிடி குடிக்கிறது. மறுபடியும் திருப்பி எதிர்த்து அடிக்கிறது திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ். 4 ஏபிசிடியும் வெளுக்கிறது. இவன் நான் ஒன்று கேட்குறேன், நீ எல்லாம் படிச்சிருக்க, இந்தியாங்கிற ஒரு நாடு, அதுல ஒரு நம்ம மாநிலம் தமிழ்நாடு. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், இவ்வளவு ஏழ்மை, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எது சொல்லு? பிஜேபி, காங்கிரஸ். பிரச்சனை எல்லாம் இங்க வரும். இப்ப ஸ்டெர்லைட் வச்சுக்கிறோம், கொண்டு வந்து வச்சவன் யாரு? இந்திய கட்சி பிஜேபி, காங்கிரஸ். வைக்க அனுமதிச்சவன் யாரு? திமுக, அதிமுக.
நம்ம கல்வியை நம்ம உரிமையை எடுத்துட்டு போனது யாரு? காங்கிரஸ். எடுக்கும்போது கொடுத்தது யாரு? திமுக. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? காங்கிரஸ். கொடுக்கும்போது இப்படி பல்லு இழிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொடுக்க அனுமதிச்சது யாரு? திமுக. நீட்டை கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? திமுக. கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? செயல்படுத்தினது யாரு? பாரதிய ஜனதா. கொண்டு வரும்போது கூட இருந்து கைதட்டினது யாரு? திமுக. என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டம், என்ஆர்சிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சுமக்க முடியாத வரிச்சுமையை நம்ம திணிச்சது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அதை செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. செயல்படுத்தினது யாரு? பாரதிய ஜனதா. இதுல என்னடா வித்தியாசம் கண்டுட்ட? காங்கிரசும் திமுகவும் பெத்து பெயர் வச்சது, பிஜேபி நல்ல ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்குது. இதுல எந்த பைய மசூதியை இடிச்சது யாரு? பாபர் மசூதியை பிஜேபி RSS. இடிக்க அனுமதிச்சவன் யாரு? காங்கிரஸ். ஆமாவா இல்லையா சொல்லு. இப்ப என்னை குத்த வரான் ஒருத்தன், குத்த வரவனோட என்னை குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கிறான் பாரு, அவன் தான் பெருத்தா யோக்கிய பையன். அந்த யோக்கிய பையன் யாரு? காங்கிரஸ். நம்ம ஒரு நம்ம தேச விடுதலைக்கு போராடணும், லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சு அயோக்கிய யாரு? காங்கிரஸ். கூட இருந்த திராவிடம் யாரு? திருடன் இந்த திமுக. இவங்களை ஒழிக்காம நீ என்ன பண்ணுவ? நம்ம செத்து விழுகும்போது கொத்து கொத்தா கொன்று குவிச்ச காங்கிரஸ் கூட நின்ன திமுக. 2G அலைக்கற்றுக்கு 1 மாச காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. அத்தனை வலுவான எதிர்கட்சி ஈழத்துல நம்ம செத்து விழுகும்போது இப்படி ஒரு தீவில் வச்சு மக்களை கொன்று குவிக்கிறியே, போரை தலையிட்டு நிப்பாட்டு என்று ஒரு வார்த்தை எவனாவது பாரதிய ஜனதா கட்சி MP எவனாவது ஒரு உறுப்பினர் பேசியது நீ பார்த்ததுண்டா? இல்லை. ஏன்னா சாவது தமிழன்னா அவன் சகித்துக் கொள்வான். அதை நீ சகித்துக்கிட்டு இருக்க போறியான்னு புரிஞ்சுக்க. இந்த 4 கட்சியை துடைத்து எரி. எதற்காக காங்கிரஸ் பாரதிய ஜனதா? உனக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இதுக்காக எங்களுக்கு பிஜேபி வேணும், இதுக்காக காங்கிரஸ் வேணும் சொல்லு. ஒன்னு சொல்லு. நானும் என் தம்பியும் இதே இடத்துல இருந்து இறங்கி வீட்டுக்கு போயிடும். ஒரு காரணத்துக்கு சொல்லு. இல்ல திமுகவுக்கு இனிமே புதுசா ஓட்டு போட்டு அவர் என்ன நல்லது செய்வார்னு சொல்லு. இப்ப 2000 கொடுக்குறேன்னு இருக்காரு, அடுத்து இந்த 2000 கொடுப்பாரு. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, இன்னொரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி 2 லட்சம் கோடி வட்டி கட்டுவாங்க. வேற என்ன செய்வாங்க? வேற என்ன செய்வாங்க? உனக்கு படிக்க கல்வி தந்திருக்கானா? குடிக்க நீர் தந்திருக்கானா? பார்க்க நல்ல மருத்துவம் தந்திருக்கானா? எரிக்க தடையற்ற மின்சாரம் தந்திருக்கானா? பயணிக்க நல்ல பாதை தரமான போக்குவரத்து தந்திருக்கானா? படிச்சதுக்கு பார்க்க வேலை தந்திருக்கானா? வேலைக்கேற்ற சம்பளம் தந்திருக்கானா? என்ன தந்திருக்கா? இனி என்ன தருவான்? இதுவரை செய்யாத ஒரு நல்லதை இனிமேல் செய்வார்கள் என்று என் அன்பு சொந்தங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி நம்புகிறீர்கள்? ஒரு தடவை ஏமாந்தா பட்டறிவு கற்பிக்காதா உங்களுக்கு? இவங்களை நம்பலாமா? நம்பலாமா? நான் சொல்லுவேன் என் அன்பு சொந்தங்கள்கிட்ட, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஆனால் அல்லாவிடம் இறையச்சத்தோடு துவா செய்யும் போது இந்த பிள்ளைகள் பாவம் ரொம்ப நாளா போராடுகிறார்கள், அவர்கள் வெல்ல வேண்டும் அல்லாஹ் என்று ஒரே ஒரு நொடி துவா செய்யுங்கள். அது போதும். எங்கள் வெற்றியை நாங்கள் அல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறோம். அவரே தான் சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று. 15 ஆண்டுகளாக அந்த ஏக இறைவனிடம் அருளற்ற அளவாளன் நிகரற்ற அன்பாளனுமான அல்லாவிடம் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். அவர் சொல்லுகிறார், இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் என்று. இந்த பிள்ளைகளின் எண்ணங்களும் இதயங்களும் என் மக்களுக்கானது என்பதை ஏக இறைவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உறுதியாக உங்கள் பிள்ளைகளை வெல்ல வைப்பான். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிர்க்கினிய என் தம்பிதங்களே, என் தம்பியை போல ஒரு தகுதியான வேட்பாளர் இனி இந்த தமிழ் மண்ணில் கடையநல்லூருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அவன் கைகளை இறுகப்பற்றுங்கள், இறுகப்பற்றுங்கள். விவசாய சின்னத்திற்கு உங்க வாக்கை செலுத்தி திராவிட தீமைகளை தீய வச்சு கொளுத்தி தூய அரசியலும் தூய ஆட்சியும் மலரச் செய்யுங்கள், மலரச் செய்யுங்கள். உலகத்தில் மைக்கேல் ஹாக்குங்கிறவன் 100 தலை சிறந்த 100 பேரை தேர்வு செய்யும் போது முதலிடத்தில் நபிகளை வைக்கிறார். காரணம், அவர் ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் அரசாட்சி செய்வது. இறைமகன் இயேசுக்கும் நபிகளுக்கும் என்ன வேறுபாடு என்றால், இறைமகன் இயேசு அரசாட்சி செய்யவில்லை, நபிகள் அரசாட்சி செய்து
அதிலும் நேர்மையாக தூய்மையாக இருந்தார். இறைமகன் இயேசு திருமணம் செய்யவில்லை. நபிகள் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையிலும் நேர்மையாக தூய்மையாக ஒரு தகப்பனாக ஒரு தந்தையாக தன் கடமையை முழுமையாக நிறைவேற்றினார் என்பதில் எல்லா உலகில் தலை சிறந்தவர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பெருமானார் முதலிடத்தில் இருக்கிறார். இந்த நாட்டில் இதுவரை கடையநல்லூரில் இருந்த எண்ணற்ற வேட்பாளர்கள் வென்றிருப்பார்கள். ஆனால் என் தம்பியின் வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலை சிறந்த எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்தாரோ அப்படி என் நம்பி கடையநல்லூர் தொகுதியில் இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினரில் தலை சிறந்த ஒரு வேட்பாளர், அந்த மக்களுக்கு மண்ணுக்குமாக சேவை செய்த மகத்தான ஒரு வேட்பாளராக ஒரு வெற்றி திருமணாக என் மகன் என் தம்பி வருவான். நீங்கள் நம்புங்கள், நம்புங்கள். குரானை எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி பைபிளை நம்புகிறீர்கள்? எப்படி பகவத்கீதையை நம்புகிறீர்கள்? எப்படி நம்ம திருமுருக பெருமானை, நம்முடைய சிவனை, நம்முடைய மாயவன் கண்ணனை, நம்முடைய விநாயகனை நீங்கள் நம்புகிறீர்களோ அப்படி உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்புங்கள். நாங்கள் இந்த பணியை தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக செய்கிறோம் என்பதை நம்புங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் உயிர் தம்பி, என் ஆருயிர் இளவல் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். உதயசூரனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இரட்டலைக்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். விவசாயிக்கு போட்டு முதன்முறையாக நீங்கள் வெற்றியடையுங்கள். ஏனென்றால் எங்கள் அதிகாரம் உங்களுக்கானது. உங்களால் உருவாக்கப்படுகிற அதிகாரம் எங்கள் அதிகாரம், எங்கள் அதிகாரம் உங்களுக்கானது. எனவே அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த கடையநல்லூரிலே நீங்கள் எல்லோரும் ஆய்ந்து அறிந்து எது சரியானதோ அதை செய்யுங்கள். எளிதானதை செய்யாதீர்கள். கூட்டமாக நிற்பம்தான் வெல்வான் என்று நம்பாதீர்கள், என்று நம்பாதீர்கள், என்று நம்பாதீர்கள். ஒரு வண்டி நிறைய குப்பை, யாரும் வண்டி நிறைய தீ எடுத்து போவதில்லை, நெருப்படுத்த போவதில்லை. வண்டி நிறைய குப்பை ஒரு தீக்கச்சி, ஒரு தீப்பெட்டி தான். இந்த கடையநல்லூரில் இருக்க மொத்த குப்பையும் கொடுத்த ஒத்த தீக்குச்சி, புரட்சி தீக்குச்சியை அபூபக்கர் சித்திக்கை உங்களுக்கு தருகிறேன். நான் அவன் கைகளை பற்றி இருப்பது போல என் அன்பு உடன் பிறந்தார்கள் என் பெற்றோர்களும் அவன் கைகளை இறுக பற்றி அவனை வலிமை மிக்க ஆற்றலாக மாற்றுங்கள். கடையநல்லூரில் இருந்து தமிழக சட்டசபையில் ஒரு சிங்கத்தின் குரல், ஒரு புலியின் உருமல் கர்ஷிக்கட்டும், கர்ஷிக்கட்டும். நேர்மையின் நேர் வடிவமாக வாழ்ந்த காயிதே மில்லத்தும் கக்கனும் காமராஜரும் தெய்வ திருமகனும் அவருடைய கனவுகள் எங்களை வழிநடத்தட்டும். அந்த களத்தில் உங்கள் பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த குரல் முழங்கட்டும். இதுவரை இருந்த இடையூறுகள், சிக்கல்கள், துயரங்கள் தூள் தூளாக நொறுங்கட்டும். மதிப்புமிக்க உங்கள் வாக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளையதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தம்பி அபூபக்கர் வெல்க, அபூபக்கர் வெல்க, அபூபக்கர் வெல்க. நாம் தமிழர்.